நீங்கள் சாப்பிடலையாமையான்னு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ பெரியது அப்படியே சாப்பிட்டு காட்டுறேன். உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்படியே சாப்பிட்டு காட்டுவா. ஸோ நைஸ். முட்டை வாடை அடிக்கல, நம்ம பேக்கிங் சோடா போடலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் எதுவுமே கிடையாது. வெனிலா எசன்ஸ் கூட ஊற்றலை, மைலோ தான் போட்டிருக்கோம். பட் மைலோவோட டேஸ்ட்டும் வந்து டேஸ்ட் இருக்குது. பட் ஆனால் மைலோட அந்த வாடை அது எதுவுமே கிடையாது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை. ஓகே ஓகே நமக்கு என்னென்ன பொருள் வேணும்னா 250 கிராம் பட்டர் கப், அதாவது 1.5 கப்பு பட்டர் கப். அதுக்கப்புறம் திக் கொண்டென்ஸ் மில்க் வந்து 1 கப்பு அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம வந்து 4 பொருள் தான் வைக்க போகிறோம். இந்த பட்டரையும் இந்த கெட்டி பாலையும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வர வரைக்கும் பிளெண்ட் டில் ஸ்மூத். சாஃப்டாக வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிவிட்டு 4 முட்டை ஒன்றும் நீங்கள் அதிலே போட்டு அப்படியே பீட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ணின பிறகு அதுவும் நல்லா சாஃப்டாக சாலிட் ஆகும். சாலிட் ஆன பிறகு செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர், இது வந்து 2 கப் அளவு. அதாவது எந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து மில்க் கொண்டென்ஸ் மில்க் போட்டிங்களோ அதே 2 கப்பு சளிச்சிக்கிங்க. சளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷம் கூட வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், செஞ்ச பேட்டரை வந்துட்டு நீங்கள் டபுளாக பிரிச்சுக்குங்க. அதாவது மைலோவுக்கு தனியாக நம்ம மைலோ போட போகிறோம் இல்லையா, ஸோ அதில் மைலோ கொஞ்சம், ஸோ தனியாக கொஞ்சம் பேட்டர் வச்சுக்கோங்க. பாருங்கள், செய்த கலவையை 2ஆக பிரிச்சிட்டோம் இல்லையா, 2ஆக பிரிச்சிட்டோம். பாதி இதில் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மைலோ, நார்மல் மைலோ, நம்ம சாப்பிட்ற மைலோ எடுத்து போட்டு 2 போர்ஷனாக ரெடி பண்ணிக்கிங்க. ஒன்று சக்கரை கலரில், ஒன்று வந்துட்டு எல்லோ க்ரீம் கலரில் இருக்குது. பிறகு வந்து இப்போ வந்து நம்ம கேக் ஊற்றுற ட்ரேயில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பேப்பர் நான்ஸ்டிக்கு, ஸோ அதையும் கொஞ்சம் வச்சுட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணால் நல்லாது, ஏன்னா கேக்கு ஸ்டிக் பண்ணாது. ஸோ இப்போ நான் ஊற்றுற மாதிரி லேயராக நம்ம வந்து அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி லேயராக ஊற்றிட்டு அந்த ட்ரேவை வந்து தட்டணும். ஸோ அப்போ தான் சம அளவு அது வந்து செட் ஆகும். கேக்கு வந்து அந்த ட்ரேக்குள்ளே செட் ஆகும். பாருங்கள், நான் வந்து இப்போ 2 லேயர் போட்டுருக்கேன். இந்த மாதிரி தட்டணும் பாருங்கள், மேலேயும் கீழேயும் தட்டினோம்னா ஸோ செட்டிங் ஆகும். அதே மாதிரி எல்லாத்தையுமே அந்த 2 கலவையும் கலந்து மிக்ஸ் பண்ணி லேயராக அதே மாதிரி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த ட்ரேவை தட்டணும். பாருங்கள், ஒரு குச்சியோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டி கூட எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா, உள்ளே வந்து ஷேப் வரும். அந்த கட்டிங்காக அழகான ஷேப் வரும். அதுக்காகத்தான் நம்ம அப்படி லேயராக ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்கள் திறமைக்கு செஞ்சு பாருங்கள். ஓகே, பேக்கிங் டைம் வந்து 30லேருந்து 35 நிமிஷம். உங்களுக்கு வந்து 180 டிகிரிஸில் வைங்க. ஸோ கேக் வந்து ரொம்ப அழகாக வரும். டன், நம்மளுடைய மைலோ மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டர்ன் அவுட் வெரி வெல். பாருங்கள், ஸோ நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வெரி சிம்பிள். ஸோ உள்ளே நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹவ் இஸ் இட்? நம்மளோட மைலோ மார்பிள் கேக் ரொம்ப நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். கேக்கே செய்ய தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபி. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ த ரெசிபி. ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம். இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம்.